நெட்டவள்ளி என்ன விட்டுரு, நெட்டவள்ளி என்ன விட்டுரு. மேம் நீங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லணும். நான் பிள்ளைங்களுக்கு முடியெல்லாம் வெட்டி சேல்ஸ் பண்ண கொண்டு போவேன்னு சொல்லணும். அப்போ தான் உங்கள் முடி திரும்ப கிடைக்கும். அல்லது நீங்கள் இப்படி மொட்டையாகவே இருப்பீங்க. நான் பண்ணது தப்பு தான் நெட்டவள்ளி, அதுக்காக எல்லாத்தையும் நான் சொல்லல. அப்படியே இந்த மேட்டரை விட்டுடலாம். இல்லை இல்லை, நீங்கள் பிரின்ஸிபல் மேம்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். சரி, நீ பிரின்சிபல் மேமை கூட்டிட்டு வா. நான் கூப்பிடணும்னு தேவையில்லை, அவங்களே வந்தாச்சு. என்ன நீங்கள் 2 பேரும் மட்டும் வீட்டுக்கு போகலையா? இந்த ரூமில் நல்ல சத்தமாக இருந்து அதான் பார்க்க வந்தேன். மேம், நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும் மேம். என்ன சொல்லணும் உங்களுக்கு? ஆமாம், உங்கள் முடிக்கு என்ன ஆச்சு? மேம், நான் இந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டு இருந்திருக்கேன் மேம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நான் நல்லா அடர்த்தியாக இருப்பேன்ல, அந்த பிள்ளைங்களுக்கு முடியெல்லாம் கட் பண்ணி சேல்ஸ் பண்ணேன். என்னது, முடியெல்லாம் சேல்ஸ் பண்ணீங்களா? ஆமாம் மேம், அந்த முடியை விற்றா எனக்கு ஒரு வாரத்துக்கே 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதனால நிறைய பிள்ளைங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். மேம், இனி நீங்கள் இந்த ஸ்கூல்லே இருக்கக்கூடாது. இனிமேல் உங்கள் பதில் வேறு மேம் தான் வருவாங்க. இப்படிப்பட்ட டீச்சர் ஸ்கூல்லே இருக்க வேண்டாம். மேம், என்ன மன்னிச்சிடுங்க மேம், நான் இனி இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். இல்லை இல்லை, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். நீங்கள் இனி இந்த ஸ்கூலுக்கே வரக்கூடாது. இன்றைக்கே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. இந்த நாள் தான் எப்போ வரோன்னு சொல்லி நான் ஏங்கிட்டே இருந்தேன். எல்லாம் ஒன்னால தான் நெட்டவள்ளி, நான் உன்னை சும்மா விடவே போகிறதில்ல. மேம், உங்களால் என்ன மேம் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் நல்லா தண்டனை அனுபவிங்க. இது எந்த ஸ்கூல்லையுமே உங்களை ஏற்ற மாட்டாங்க. பிரின்ஸிபல் மேம் சொல்லிட்டாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே அவங்க வந்து சொல்ல போகிறாங்களே, இப்படி ஒரு மேம் வருவாங்க, யாருமே ஏற்றாதுங்கன்னு. நாளைக்கு நியூஸில் வர நீங்கள் வருவீங்க. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு மானமே போச்சு. வா குட்டி சாத்தா, இனி நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன? சரி சரி நெட்டவள்ளி. குட்டி சாத்தா, இன்னைக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். குட்டி சாத்தா, இதுவரை அந்த மேம் எப்படியாவது பனிஷ் பண்ணணும்னே பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியும் அந்த மேமுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாச்சு. இனி ஸ்கூலுக்கும் வர மாட்டாங்க. இனி நாளையிலேருந்து ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம். நெட்டவள்ளிக்கு என்னாச்சுன்னே தெரியல. கொஞ்சம் நாளாவே தனியாகவே பேசிகிட்டு இருக்கா. ஒன்றும் ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை. அவங்க ரூமில் போய் பார்த்தாச்சுன்னா ஐஸ்கிரீம் அப்படி இப்படின்னு சாப்பிட்ட கவர் எல்லாம் இருக்குது. நெட்டவள்ளி மக்களே, ஒன்று பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது மக்களே. என்னாச்சுமா? என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? நீ கொஞ்ச நாளாவே தனியாகவே பேசிகிட்டு இருக்க. ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை. உனக்கு ரூமுக்கு போய் பார்த்தா நிறைய ஐஸ்கிரீம் கவர்ஸ், நிறைய சாக்லேட் எல்லாம் கவர்ஸ் எல்லாம் இருக்குது. யார் உனக்கு தந்தா? அம்மா, புதிய ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் தந்தாங்க அம்மா. சரி சரி மக்களே, இப்போ எல்லாம் நைட்டு ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாதுன்னே. கண்டிப்பாக சாப்பிடணும். என்ன? சரிம்மா, சரி, இன்னே கண்டிப்பாக சாப்பிட்றேன். நெட்டவள்ளி எப்பவுமே சோகமாகவே இருப்பான். இப்போ கொஞ்ச நாள் அவளுக்கு ஃபேஸில் ஏதோ ஒரு சந்தோஷம் தெரியுது. என்னன்னு தான் தெரியல. எப்படி அவள் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு நல்லது தான். அவளுக்கு இந்த ஸ்கூல் நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கி. அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல. எல்லாரும் சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிக்காங்க. நெட்டவள்ளி, தமிழ் படிச்சியா நெட்டவள்ளி? இல்லை இல்லை பூமாரி, நான் தமிழ் படிக்கல. இன்னைக்கு அந்த மேம் வரமாட்டாங்க, வேறு மேம் தான் வருவாங்க. அப்படி அந்த மேமுக்கு என்னாச்சு? அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடியெல்லாம் வெட்டுவாங்க இல்லை, அதனால பிரின்ஸிபல் மேம் கண்டுபிடிச்சி இனிமேல் வராண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நெட்டவள்ளி, இப்போ தான் மனசுக்கே நிம்மதியாக இருக்கு. பம்பா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே? ஆமாம் ஆமாம் அகிலாண்டோ, இன்னைக்கு எனக்கு பர்த்டே தான். ஆனால் நான் கலர் ட்ரெஸ் போடல. கலர் ட்ரெஸ் போடவே மடியே இருந்து எல்லாருக்கும் சாக்லேட் மட்டும் கொண்டு வந்தேன். நான் எல்லாருக்குமே சாக்லேட் கொடுப்பேன், ஆனால் நெட்டவள்ளிக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணாலும் அழுதுகிட்டே இருப்பான். சரி, ஜாலியாக இருக்கா அடியதை பார்க்கவே. சரி, நீ இப்போமே எல்லாருக்கும் சாக்லேட் தர தொடங்கு. இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நான் எல்லாருக்கும் இப்போ சாக்லேட் தர போகிறேன். பம்பா, நீ கலர் ட்ரெஸ் போடல என்ன? இல்லை இல்லை, சின்ன பிள்ளையில தான் கலர் ட்ரெஸ் போடலாம் இன்ட்ரெஸ்டாக இருந்து. இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டே போச்சு. எல்லாருக்கும் சாக்லேட் கிடைச்சா? இல்லை பம்பா, நீ எனக்கு மட்டும் தரல. உனக்கு நான் சாக்லேட்டே தர மாட்டேன். ஃபர்ஸ்டே முடிவெடுத்தது தான். சரி பம்பா, டேரி மில்க் தானே, நான் அடிக்கடி சாப்பிடிய சாக்லேட் தான். என்ன பம்பா, நெட்டவள்ளி இப்போ நல்லா மாறிட்டா இல்லை? என்ன பண்ணாலும் அளவே இல்லை. முன்னாடி எல்லாம் எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பான். அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அவள் பாதி நேரமும் தனியாகவே பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன நடந்துன்னு எனக்கே தெரியல. நானும் அவள் அழுவான் தான் நினச்சேன். நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா எல்லாம் ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு. குட்டி சாத்தம், பார்த்தியா இந்த ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு? என்னை அழ வைக்கவே எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அவள் சாக்லேட் கொடுத்தா, எனக்கு மட்டும் தரல. எல்லாம் நீ இருக்கே நம்பிக்கையில் தான் அழல. நீ வீட்டில் போய் எனக்கு நிறைய டேரி மில்க் சாக்லேட் தரணும். என்ன? சரி நெட்டவள்ளி, நான் உனக்கு 1000க்கு மேலேயே டேரி மில்க் சாக்லேட் தருவேன். என்ன? நீ எப்பவுமே அழக்கூடாது. நீ அழியதை பார்க்கவே எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் குட்டி சாத்தா, இனி நான் அழவே மாட்டேன். அவள் யாருக்கோ கூட தனியாக பேசிக்கிட்டே இருக்கானா, யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஏதாவது ஆவி ஏதாவது அவளை ஹெல்ப் பண்ணுதோ? நம்மளால பார்க்கவே முடியல. என்ன அகிலாண்டும் பயமுறுத்திட்டு இருக்கு. அவளை ஃபாலோ பண்ணி போனால் தான் தெரியும். நாளையிலேருந்து ஃபுல்லாக நெட்டவள்ளியே ஃபாலோ பண்ணி போகணும்.
மக்களே இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நானே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ரொம்ப நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா பை பை.